விசில் போட்டு 5 விசில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வானிலை வைங்க. ஒரு வானிலை வச்சுட்டு அதில் வந்து 1 கிளாஸு தண்ணி ஊற்றுருங்க. முதல்ல தண்ணி விட்டுட்டு அதாக கூட முதல்ல 1 கப்பு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, அதுக்கப்புறம் 1 தக்காளி, அதையும் அந்த தண்ணியிலேயே அப்படியே போடுங்க, வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 1 கப்பு பூசணிக்காய், பூசணி நான் நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஒரு கப்பில், இன்னொரு கப்பில் வெண்டைக்காய் அதையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு கப்பில் வந்து கருணக்கிழங்கு நான் நல்லா தோல் சீவிட்டு அதையும் சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து இப்போ இருக்கிற காய்களை நான் போட்டிருக்கேன். போட்டு அந்த தண்ணியிலே எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது, அது அப்படியே வேகணும். ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் நம்ம உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீர் சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது தேவைன்னா போட்டுங்க. குழம்பு மிளகாய் அப்படி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு உப்பு காரம்லாம் உங்களுக்கு திட்டமாக தான் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு திரும்பவும் மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அது போன பிறகு நீங்கள் அதை திறந்து பாருங்கள். பார்த்தா அது மேலே வந்து நல்லா கொதித்து அந்த வாசனை எல்லாம் வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் புளி வந்து ஒரு சின்ன சைஸு எலுமிச்சம்பழம் சைஸு நல்லா வந்து அதை ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை விடுங்க. அது கொதிக்கும் பொழுது நம்ம வேக வச்ச அந்த பலதானியம், அதாவது எல்லா விதமான பருப்புகளும், அதை மொத்தத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து அது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். அது கொதி வரும்பொழுது அதை அப்படியே மூடுங்க. மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதை போட்டு அது கொஞ்சம் வெடித்ததும் நல்லா ஒரு 10 பல்லுக்கு பூண்டு தோலோடு இருக்கணும். தோலோடு அதை நல்லா தட்டி போட்டு அதையும் வந்து அந்த எண்ணெயிலே போடுங்க. எண்ணெயிலே போட்டு அது நல்லா பொரியணும். நல்லா பொரியும் பொழுது கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு அதையும் போடுங்க. போட்டு அது நல்லா படபடன்னு வெடித்த உடனே நல்ல வாசனை வரும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது நம்ம கொதிச்சு இருக்கு இல்லையா குழம்பு, அந்த குழம்பு மேலே இந்த தாளிப்பை விடுங்க. விட்டு சும்மா ஒரே ஒரு கிளறி இறக்கிடுங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.